இந்த சிராக்ஸ் எடுத்து வந்திருக்கேன். என்ன பிரச்சனைங்க? இந்த ஆள் ஓவரா பேசுறாப்ல. வெளியூர் நம்ம நைனா நம்ம ஏரியாவிலே கிட்டு லோக்கல் பாய் தான் 30 ரூபாய்க்கு என்ன வேணா பண்ணுவேன். 30 ரூபாய்க்கு நான் 50 ரூபாய் காசு தரேன். இந்த ஒரு அடி அடி குழந்தை ஒண்ணு 50 ரூபாய் தரையா? 30 20 கூட கிடைக்குதுடா. அப்ப 1000 ரூபாய் காசு தரேன். இவரை என்ன வேணாலும் பண்ணு. 1000 ரூபாயா? 1000 ரூபாய் காசு தரேன். ஒரு அத உன்கிட்ட இருக்கா? வெறும் கொட்டையே போடுறது. உன்கிட்ட இந்த 1000 ரூபாய் மண்டையில ஒரு கொட்டை, மண்டையில கொட்டை, மண்டையில கொட்டை, கழுத்துல ஒரு கொட்டை. ஆமா என்னமோ மேலும் வர்றீங்க. அது சத்தம் கட்டிச்சு சண்டை குடிச்சா மேலும் சண்டை மாடு வியாபாரம் வாங்குவான். அந்த மேலூர்ல நீ எந்த மேலூர் சொல்ற? கொட்டாம்பட்டி 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 மேலூர் நான் சொல்ற. எதுவுமே தெரியாம உன்னை யாரு தூக்கத்துல எழுப்பி விட்டான்? இன்னை ஏன் சோதனை பண்றோம்? 350 ரூபாய் அப்பயே கொடுத்துட்டேன்ல. எதுவுமே தெரியாம நீ யார் வந்துட்டு நாங்க புடுங்கிறதுக்கா இருக்கேன். ஏதாவது சொல்லிட்டு வரியாடா? நான் போறேன்னு வாடான்னு சொல்லிட்டு வந்தியா? அந்த ஆள் தானே கூப்பிட்டாரு. அந்த ஆள் எதுக்கு புடுங்கறதா கூப்பிடாரு? சாமிடா ஆட்டு பிள்ளை புடுங்க. சரி மேல மொத்த சுருக்கி மேலூர் அப்படின்னு அதான் நாங்க இருப்பது மேலும் அந்த வார்த்தை வேணாம். ஏன்னா ஒரு காலி போய் பாட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஊர்ல எனக்கு மரியாதை அப்படியா? வேணாம். சரி மேலூர் சுருக்கி மேலூர் அப்படின்னு நீங்க இருப்பது பூலோ. அதை சுருக்க முடியாதுங்க. சுருக்குவேன் நான் சுருக்குவேன். நான் சுருக்குவேன்டா. ஏன் சுருக்க முடியாது? மேலோத்தாவே மேலூர் சொல்லும் போது பூலோத்தை சுருக்க முடியாதா? முடியாதுன்னா நீ முடியாது போட. நான் சுருக்குறேன்டா. ஏற்கனவே சுருக்கிட்டாண்டா இருக்க. பூலோத்தை சுருக்குறேன். எப்படி மேலோத்தை நீங்க எப்படி சுருக்குறீங்க? நான் மேலூர் எப்படி மேலூர்ன்றீங்க. நான் பூலோத்தை சொல்ல விடுற. பேச விட மாட்டாப்ல. உன்னை வளர விட மாட்டாரியா? நீ போ நான் பாத்துக்கிறேன். அவரா நானான்னு பாத்துக்கிறேன். நீ போ. சொன்னவனை சுருக்க வேணாம்னே. நான் சுருக்கோண்டா. ஏன் அவரு ஏன் மேல ஓட்ட ஏன் சுருக்கினாரு அவரு? அப்ப நீ அவர்கிட்ட முதல்ல சொல்லிருக்கோனா? சரி 2 பேரும் தாசில்தார்ட்ட போயிட்டு வா. சொல்லியா? ஐயா சொல்லுங்க. நீங்க மேல ஓட்ட சுருக்கி மேலூர்னு சொல்லும் பொழுது பூலோத்தை சுருக்கவே வேணாம். நான் சுருக்குவேன். சொல்லியா? நான் சுருக்காம போகவே மாட்டேன். பூலோத்தை சுருக்கி சுருக்கி அவர் மட்டும் சொல்றாரு. ஏன்டா என்ன சொல்ல மாட்டேன்ற? பரம்பரைக்கு சுருக்க வேணாம். நீட்டமாக இருக்கு. அப்போ சரி சுருக்க முடியாது. சுருக்குவேன். சரி இருக்கட்டும். இவர் பூலோத்தை சுருக்கி போடு. அப்ப கலைக்கிட்டே வர்றேன். இந்த சீன்ல வந்து நாங்க நகைச்சுவை நகைச்சுவை தான் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் தான் கலை வேணுமா? இந்த இருக்கிற 10-20 பேரும் போக ஓட்டுருவோமா? இந்த சீன்ல நாங்க இப்படித்தான் விளையாட முடியும். நாங்க கோமாளி இல்ல ஒரே விஷயம். டைம் ஆச்சுன்னு சொல்றீங்க. ஆத்தாளுக்காக சுத்தி வரும்போது நேரம் ஆயிடுச்சு. நாடகம் ஆரம்பிச்சது காலதாமதம். அது 4 பேர் சொல்லத்தான் செய்வாங்க. எங்களுடைய வேலையை சரிவர செய்ய விடுங்க. நல்லபடியா நாடகத்தை நடத்தி கொடுப்போம். முடிச்சிடும். அதே கட்டு போய் நாளைக்கு இதுல பரிச்சு ஒரே விஷயம். நீங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி புராணம் கேட்டீங்கன்னா அன்னைக்கு வந்து எதுவுமே இல்லை. செல்லு தொலைபேசி எதுவுமே இல்லை. அன்னைக்கு நீங்க கேட்டீங்க. இன்னைக்கு உங்களுக்கு என்ன போயிடும்? உங்க செல்ல போடுங்களேன். முருகனுக்கு எத்தனை மணின்னு போடுங்க, டுப்புக்குன்னு வந்துடும். உண்மைதானே? இன்னைக்கு எம்புட்டும் இருக்கு. இன்னைக்கு மனிதனுக்கு என்ன அவசியம்னா அவன் கவலையை போக சிரிப்பு தான் அவசியம். கைதட்டுங்க. அப்போ நம்ம ஐயா
ஐயா இவனை மட்டும் கூட்டு போய் ஒரு கிட்னி எடுத்து விடுங்கய்யா. இவன் எமிச்சதான் தாக்க முடியல. ஒரு கிட்னி எடுத்துட்டாங்க. இவரு நாரத மகரிஷி மேலூர்ல இருந்து நேரம் வந்திருக்காப்புல. எதுவும் விசேஷம் வச்சிருக்காருன்னு. எப்படி வந்தேன் தெரியுமா? காற்றோடு காற்றா கலந்து வந்தேன். மிச்சர கலந்து விட்டேன். நிக்க முடியாம தண்ணி மேல நடப்பேன். இங்க தண்ணில நடப்பீங்க. சுடுதண்ணிய கொதிக்க வச்சு நடப்பேன்னு சொல்ல வரேன். நான் கூடு விட்டு கூடு பாய்வேன். நான் உன்னே பாய்வேன் ஒழுக்க மாட்டேன். வேற என்ன பண்ணுவீங்க? என்னென்ன பண்ணுவீங்க? கூடு விட்டு கூடு பாய்வேன். 1 தண்ணி மேல நடப்பேன். 2 நெருப்புக்குள்ள பூந்து போவேன். சரி 3 எல்லாமே பண்ணுவேன். மந்திரவாதியா இருப்பாரு அவருக்கு. மந்திரவாதி. வேற என்ன பண்ணுவீங்க? வேற என்னென்ன பண்ணுவேன்? கலகம் செய்வேன். வேற ஏதாவது நல்லது கெட்டது எதுவுமே செய்வீங்களா? எல்லாம் என்ன உங்களுக்கு என்ன வேணும்? சின்னதை பெருசாக்குவேன். சின்னதை பெருசாக்குவேன். பெருசை சின்னமாக்குவேன். சின்னதை பெருசாக்குவேன். பெருசை சிறுசாக்குவேன். ஐயா சாமி என்னையா நான் தேடிக்கிட்டு இருந்தா இப்பதான் கற்றுக்கீங்க. எல்லாரும் பையன் சாமி மரியாதை இதுவரைக்கும் உனக்கு மரியாதை. நான் சாமி ஐயா தாளமா நீ இதே எனக்கு கண்டு வந்திருக்க. உனக்கு என்ன நான் இருக்கேன்னு நான் கேட்டு அப்படி ஏற்பாடு உங்களுக்கு என்ன வேணும்? சாமி இந்த பெருசா அதுக்கு வேலையே இல்ல. சரி விடுங்க. இந்த திருத்த என்ன அதால பேச விட மாட்டேங்கிறேன். ஐயா சாமி நல்லா இருப்பீங்க. இல்லாட்டி நல்லா இருக்க மாட்டோம். குடும்பமா குட்டியெல்லாம் நல்லா இருக்கட்டும். சரி சாமி என்ன வேணும்? திருசா பெருசா கொண்டு சொன்னீங்க. ஆமா என்ன நல்லா இருக்க விட மாட்டேடா நீ. உன்னோட பெரிய கெடுதல் பண்றானே. இப்பதான் சாமி கலந்துட்டார். சாமி ஐயா வாழ்க வாழ்க. வேணாமண்ணே வானே போ. போறாம முடிச்சவனே ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு வேணாமண்ணே நீ போயா. அவர் கேட்கிறாருல திருச்ச பெருசா கும்பிட்டு. ஆமா உனக்கு என்னையா வேணும்? உனக்கு என்ன வேணும்? ரொம்ப நாளா திருச்சாக அது ஒரு கோழி குஞ்சு ஒண்ணு வளர்த்தேன். சரி சிறுசாவே இருக்கு. அது பிராய்லர் கோழின்னு தெரியல. அவ்வளவுதான் வளர்த்தேன். அப்படியா? வேற ஒண்ணு நினைச்சுக்கிறாங்க. சரி வேற ஒண்ணு நினைக்கல. வேற என்ன செய்வீங்க? வேற என்ன செய்யணுங்கிறிய? அவன் வராத அளவுக்கு செய்ய விட மாட்டான். அப்புறம் என்ன கேட்கற? என்ன மயத்து கேட்கற? நீங்க எதுவுமே செய்ய விட மாட்டீங்க. அப்புறம் என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? டேட்டா கேட்கிற. அடுத்து பெறப்பட்டு வச்சுக்கோங்க. அந்த மூஞ்சிய பாரு. ஏயா உனக்கு தான் வேண்டாம்னா இவருக்கு கேட்கிறாருல. சரி நம்ம பேச விட மாட்டேன். இவரோட எத்தனை வருஷமா இருக்கீங்க? அவனோட 20 வருஷமா இருக்கீங்க. 20 வருஷமா இருக்கீங்களா? உங்களை இந்த வரைக்கும் வளர விட்டுருக்காரா? வளர விட மாட்டேன். கேட்க விட மாட்டேன். போட்டு சரி கேள்வி பாப்பா. ஞாபகம் கேளுங்க. நீதான் கேள்வி கேள்வி. ராமாயணம் தெரியுமா? ராமாயணம் மகாபாரதம் புராணம் 19 புராணம் தெரியும். 19 புராணமா? புராணமே மொத்தம் 18 தானையா? 18 அது நீங்க படிச்சது. ஆமா ஒண்ணு கூட நான் படிச்சிருக்கேன். கந்த புராணம் கேள்வி விட்டுருக்கேன். அப்ப 19 புராணம். 19 புராணம் இந்த காலத்து புராணத்துல என்ன புராணம்? எத்தனையோ கேள்வி எழுதி நீங்க பெரிய நாரத மகாரிஷி தின்றீங்க, பச்சரி தின்றீங்க, என்னமோ சொல்றீங்க. நாரத மகரிஷி கேள்வி எழுதி பதில் சொல்றீங்க. உங்களை தவிர மறைஞ்சுக்கணுமா? சரி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நல்லா கேளுங்க. இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்றீங்களா? நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். சரி கேளியா? அது இவனுக்கே தெரியாது. ஆமா என்ன எத்தனை வருஷமா நாடகத்துல இருக்காரு? எத்தனை வருஷம் தான் விட்டு நான் இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சரி சொல்லுங்க. இப்ப காந்தியும் நேரும் உலகத்துக்காக பாடுபட்டவங்க. காந்திக்கும் நேருக்கும் என்ன வித்தியாசம்? அது குழந்தைகளுக்கு அதாவது குழந்தைகளோட விருப்பமான ஒரு தலைவர் யாருன்னா யாரு? நேரு மாமா சொல்லுவாங்க. அதே மாதிரி ஆசிரியருக்கும் தலைவர் அவரு
காந்திஜி வந்து அகிம்சை வழியை வந்து பின்பற்றினவர், உப்பு சத்தியாகிரகம் பண்ணவர். அதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரியும். பதிலு நேரு எல்லாத்துக்கும் மாமா தான் தெரியும், காந்திஜி அகிம்சையை வளர்த்தவர்னு தெரியும். அதெல்லாம் தெரியும். என்ன வித்தியாசம் நான் கேட்டேன். என்ன வித்தியாசம்? நேருக்கும் காந்திக்கு வித்தியாசம் என்ன? அவர் மாமா இவர் தெரியுமா? காந்தி தாத்தாவுக்கு வயசு கூட ஆயிடுச்சு, நேரு மாமாவுக்கு கம்மி. காந்திக்கு வயசு கூட எனக்கு தெரிய, நீங்க சொல்லுங்க. தெரியல தெரியல. என்ன வித்தியாசம்னா, நேரு மாமா சட்டையில பூ குத்திருப்பாரு. ஆமா, அவன் சட்டையில. காந்தி தாத்தா வரைக்கும் கந்தலாடையே அணிஞ்சிருப்பாரு. அவ்வளவுதான். அதெல்லாம் கிடையாது. அப்புறம் என்ன அதையா சொல்லியா? நேரு நேரா இருப்பாரு, காந்தி வளைஞ்சிருப்பாரு. சரிங்களா? நான் ஒரு கேள்வி கேட்க மாட்டேன். என்கிட்ட கேட்டது போதும். உங்கள்கிட்ட கேள்வி கேட்க வண்டியம்மா வர்றாங்க. இப்ப மட்டும் ஜமாலிக்கணும். நீ கேட்ட கேள்வி இப்ப ஓங்கிற நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். உனக்கு தெரியாதா? மக்களே கேள்வி கேட்க வேண்டாம். கேள்வி கேட்க வேணாம். கேள்வி கேட்க வண்டியம்மா வர்றாங்க. வேற எந்த கேள்வி கேட்டா? அப்ப நான் கேட்கறதா இல்லையா? அதான் நியதி. அதாவது நான் ஒரு கேள்வி கேட்பேன், நான் பயன்படுத்துற வார்த்தையை வந்து நீ பயன்படுத்தக்கூடாது. ஆனா சரியான பதில சொல்லி போடும். சரியா? நீங்க பயன்படுத்துற வார்த்தைய நீ சொல்லக்கூடாது. நான் என்ன வார்த்தை பயன்படுத்துறனோ அதை நீ பயன்படுத்தக்கூடாது. ஆனா பதில் வந்துடணும். சரி. பச்சை பாம்பு என்ன நிறம்? பச்சை பாம்பு என்ன நிறம்னா, அந்த வார்த்தை தான் அவர் பயன்படுத்தக்கூடாது. பச்சை பாம்பு என்ன? அப்ப நீ மட்டும் சொல்ற? நான் வளர்க்கிறேன் பாரு. நீ சொன்ன பாம்பு என்ன பாம்பு? பச்சை பாம்பு. வாழை இலை என்ன நிறம்? அது பச்சை நிறம். நீ சொன்ன பாம்பு அந்த நிறம். எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலு? எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலு? நான் கேட்டதுக்கு நீங்க சொன்னீங்களா? கேளு. சொன்னீங்களா? நான் சொல்லிட்டேன். சொல்லல. என்னையா? நான் கேட்டதுக்கு நீங்க சொல்ல, நீங்க கேட்டது நான் சொல்ல. நான் தெரியலன்னு சொல்லிட்டேன். நான் ஏத்துக்கிட்டேன். எனக்கு தெரியல அப்படின்னு. எனக்கு தெரியல. ஒரு 4 தடவை தெரியலன்னு போது நான் ஒரு கோமாளிப்பேன் போய் என்ன அது வந்து. சரி, நான் விளக்குறேன் பாரு. என்ன கேட்டீங்க? எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை கால் கேட்டேன்? இது எத்தனை? 4. இது எத்தனை? 4. 2 சேரு 8. அவ்வளவு. என் தம்பிக்கு அவர் சொல்லி கொடுத்து வச்சிருக்கேன். நீ சொல்ற கரெக்டா நான் சொன்ன ஞாபகம் வச்சுட்டேன். அவர் சரிங்க. இன்ன வரைக்கும் உள்ள உட்காந்துட்டு நார்மல் கேட்டு நான் கேட்பாரு, கரெக்டா சொல்லிடுறான்னு சொன்னேன். எப்ப சொல்லி கொடுத்தேன்றியே தம்பி, நம்ம அண்ணன் தம்பிங்களா அப்படி ஒரு மோசமா தான். காலையில காரணம் பாலமாட்டில் டீய ஊத்தி மூஞ்சி பாலமேட்டே பஸ் ஏறிடுது. சரி இருக்கட. எங்க எதுக்கு காவலுக்கு இருக்காங்க? உங்களை பத்தி தெரிஞ்சிருச்சாங்க. உள்ள 1க்கு 2 பேர் இருக்காங்க. நீங்க வெளியே இருக்கிய ஒருத்தருக்கு 2 பேர் இருக்காங்க. பெண்கள் இருக்காங்க. அப்படியா? பொம்பளை பிள்ளை. நம்மால் எங்கால் ஒரு இன்னும் வந்து கூட்டணி போட்டாலே ஜெயிக்க முடியும். கூட்டணி இல்லாம ஜெயிக்க இத சொல்றாங்க. அதானே. சரிங்க. அந்த 2 பெண்கள் யார் யாரு? ஒண்ணு என் தங்கச்சி வள்ளி. சரி. இன்னொன்னு 5:30 வரைக்கும் எங்களுக்கு ரசீது ஓட்ட முடியல. அப்படியா? உங்க பேரு சொல்லுங்க. கருப்பாய் இந்த சொல்லிட்டாங்க. உங்க பேரு கருப்பாய்? வீரத்தேவை. இவர் பேரு கிள்ளி வளவன். அப்படியா? எதை கிள்ளி? கீழே கிள்ளினே வாழ்ந்துட்டேன். சரி. உங்க தங்கச்சி பக்கமா இல்ல? அந்த பிள்ளைய பாரு. கூட்டி கொண்டு விடு. இப்படி பதவியெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. தலைவர் பதவி கிடைக்கலாம், செயலாளர் பதவி கிடைக்கலாம், மந்திரி பதவி கிடைக்கலாம், என்னென்னமா பதவி கிடைக்கலாம். ஆனா இப்படி ஒரு பதவி சாமிக்கு நம்ம கூட்டி வர பதவி கிடைச்சிருக்கேன். 19 வருஷமா இதைத்தானே நம்ம செய்யல. புண்ணியம்லாம் இருக்கட்டும், அது அப்புறம் வருவா. இந்த கொடுக்குற காசு 2 பேருக்கு பத்திரமா
இல்ல எவ்வளவு வேணும்? 1500 அவ்வளவு தர முடியாது. அப்ப 2 ரூபா மணி 4 6. ஆமா நல்லா நாளையா கூப்பிடு. சரி அடுத்த ஆமா கண்ணே ஆமா அப்படியே வா. எங்க கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு அவருக்கு கூப்பிட்டது எவ்வளவுதான் ஆடுவேன். இதுக்குதான் கூப்பிட்டீங்க. இந்த ஜாமி பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்க விடலாம் மாமா பழிக்க விடலாம் மாமா. வலிக்க கத்துப்பட்டு வலிக்க விடலாம் ஆடி பாடி வரையறுப்பதுக்குள்ள பண்பு. தங்கச்சி 8 மடிப்பு சேல இடுப்பில் சுத்தப்பட்ட ஒரு சோல. தங்கச்சி தங்கச்சி ஆமா தங்கச்சி பார்த்தா ஆசைப்பட்டு பார்த்தா இவ்வளகான பொண்ணு. ஆசைப்படி புருஷன் வரட்டுமே அடி அம்மாடி 1000 வாங்கி தரட்டுமே. ஆசைப்பட்டு பார்த்தா பார்த்தா ஒரு மயகு வாசமா பொண்ணு கையும் அழகே காலும் அழகே கட்டழக தாண்டி நான் பார்த்தேன் என்னை யாரோ ஓகோனே சொல்ல மாட்டாண்டி நகனது சேலே நகைத வேலே நினைச்சது போலே கொடுப்பாண்டி பச்சை கிளியே தொட்டு திருவே மச்சா வராண்டி ஒரு பந்தல கட்டி மேலத்து கொட்டி மாலையிடுவாண்டி அடியம்மாடி அவ சின்ன பொண்ணு ஆசைப்பட்டா நெஞ்சுக்குள்ளே அது என்னாச்சு சமாதானம் வந்தாச்சு அது என்னாச்சு சமாதானம் வந்தாச்சு. அண்ணா ஆ, அழைத்த காரணம் என்ன? நாரத மகரிஷி வந்திருக்க. வர சொல்லுங்கள் பார்ப்போம். அவரா வாடகை எடுத்து வந்துருவாப்ல. வாடை அடிச்சு வந்துருவாப்ல வாடை காற்று. ஆக என் ஜீமே வாப்பா. இவர் தானே அவரு? இவர்தான். சந்தோஷம். வருக தொண்டத்துல இருந்து வருக வருக மாமுனி வருக வருக மாமுனியே. வணக்கம் சார். வர வேண்டும் சுவாமி. எங்கள் அனைவருக்கும் நல்லா தர வேண்டும் சுவாமி. வாங்க. வாழ்க பெண்மக்களை வளர்க. தமிழர் மரமும் மண்மும் சட்டம் குறையாது. வந்தவருக்கு தகுந்த முறையோடு வரவேற்பது உண்மை. எனது சார்பாக ஒரு சிறிய வாழ்த்தாக. எத்தனை சுருக்கமா தான் எல்லாமே. மாநிலம் புகழ்மிகுந்த மலைவள நாட்டிலே மங்கையர்க்குள் திகழ்ந்து வரும் மகளே நீ வாழ்க. மகள்